வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது ஒரு ஸ்வீட் ரெசிபி, 7 கப் கேக். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு, பழைய காலத்து ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 7 கப் கேக் ரெசிபிக்கு எல்லாமே ஒரே ஈவன் கப்பில் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் இப்போ வந்து 1 கப்பு கடலை மாவு, இதுக்கு 1 கப்பு நெய், 1 கப்பு பால், 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் பாதாம் பவுடர். இதில் வந்து இந்த கப்பு சைஸில் 2 கப்பில் சர்க்கரை. ஏன்னா இந்த ரெசிபிக்கு வந்து 2 கப் சர்க்கரை தேவைப்படுது. ஸோ இதில் நான் 2 கப் சர்க்கரை அளந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 1 கப்பு நெய், இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம ட்ரேயில் தடவி வச்சுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாங்க இதை. அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நெய் நல்லா உருகிச்சுங்க. இதில் 1 கப்பு கடல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம் கடல மாவை. லேசாக வறுபடும் போது இந்த பச்சை வாசனைலாம் சுத்தமாக போயிடும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் உடச்சி விட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இது செய்யும்போது, எந்த ஸ்வீட் செய்யும்போதும் ஸ்டவ் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். ஹையில் வச்சோம்னா ஒன்று தீஞ்சு போயிடும், இல்லைன்னா அது பதமே மாறி போயிடும். அதனால் இப்போ நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. நீங்களும் ஸ்லோவில் வச்சு செய்யுங்க. இந்த அளவு வறுபட்டால் போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். அதில் அடுத்ததாக பாதாம் பவுடர் 1 கப், இதை சேர்த்துடலாம். அடுத்ததாக தேங்காய் துருவல் 1 கப்பு, இதை சேர்த்துலாம். இதோட அளந்து வச்சுருக்க 2 கப்பு சர்க்கரை. இப்போ இதில் 1 கப்பு பால். இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஸ்டவ்வு. இது எல்லாத்தையும் ஒன்று போல் திரண்டு வர வரைக்கும் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஸ்டவ் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். இந்த ஸ்வீட்டை பொறுத்த மட்டும் இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாதுங்க. அதனால் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இது நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இது ஒன்று போல் திரண்டு வரும். திரண்டு வந்தோடனே நம்ம ட்ரேயில் ஊற்றி அப்படியே ஸ்லைஸ் போட்டுற வேண்டியதான், வில்லையாக. இப்போ நீங்கள் அளவு வந்து மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா பார்க்க வேணாம். உங்கள்கிட்ட எந்த கப்பு இருக்குதோ அந்த கப்பில் எல்லா அளவுமே நான் சொன்ன அளவு பிரகாரம் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அளவு ஏதோ சந்தேகம் வந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த அளவு என்னன்றதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரி தான் செய்யணும். நான் வந்து பாதாம் பவுட்ரு போட்டிருக்கேன். அது வந்து கடையில் கிடைக்கிற பவுட்ரு தான், ரெடிமேட் பவுட்ரு தான். நீங்கள் வேணும்னா பாதாமை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அது தோலை நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா பாதாம் பவுட்ரு கிடைக்கும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கடையில் வாங்கின பவுட்ரு தான், இப்போதைக்கு அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி கூட போடலாம். நீங்கள் பாதாம் இல்லை அப்படின்னா முந்திரியை கூட நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோ இல்லை சும்மா அப்படியே கூட அரைச்சிட்டு நீங்கள் போடலாம். ஆனால் பல்ஸில் போடுங்க. ஃபுல்லாக அரைச்சிங்கனாக்கா அது எல்லாருக்கும் எண்ணெயெல்லாம் வந்துட்டு அப்படியே சேர்ந்துக்கும், பவுட்ரு மாதிரி வராது. அது கூட போடலாம் நீங்கள். இது இன்னும் எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் போல் கலரிட்டு தான் இருக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. அது பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஓரமெல்லாம் நல்லா அப்படியே நுர கட்டி வரும். இன்னும் வரணும், இன்னும் இது ஆகும் கொஞ்சம் நேரம். அது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணலாம். நல்லா ஆறட்டுங்க, அப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு சூடு ஆடி இருக்குங்க, இருந்தாலும் சூடாக தான் இருக்குது. நம்ம இப்போவே வந்து இது ஸ்லேஸ் போட்டுடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஆறிடுச்சுன்னா ஸ்லேஸ் போட முடியாது, துண்டு துண்டாகிடும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லேஸஸாக போடுறேன். இப்போ 7 கப் கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து மைசூர் பாக்கை விட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம மைசூர் பாக்குக்கு சேர்க்காத, மைசூர் பாக்குனால் நம்ம வெறும் கடல மாவு நெய் தான் சேர்ப்போம், சர்க்கரையும். ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேங்காய், அப்புறம் பாதாம் பவுடர், பால் 3மே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ கடலை மாவோட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.